எல்லாத்துக்கும் பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீசஸ் பிரைஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் சேரிட்டி. சேரிட்டினா மனப்பூர்வமாக கொடுக்கறது. இப்போ பைபிள்லேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஆலயம் இருக்குது, அதில் காணிக்கை வாங்குகிறாங்க. அதில் ஐஸ்வர்யவான்களும் ஏழைகளும் போகிறாங்க. ஐஸ்வர்யவான்கள் நிறைய காசு போடுறாங்க. ஆனால் ஏழை விதவி இந்த ஏழை ஒரு பெண் தன்னிடத்துல இருந்த 2 காசு போடுறா. கையில் பாருங்கள் 2 காசு இருக்குது. அதை இந்த காணிக்கை பெட்டியில் போடுறா. அதை ஏசுப்பா பார்க்குறாங்க. ஏசுப்பா சொல்கிறாங்க, இதில் யார் ரொம்ப அதிகமாக போட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் தான் அதிகமாக போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, அந்த ஏழை விதவி தன்னிடத்துல இருந்த 2 காசும் அவள் போட்டா, அவள் மனப்பூர்வமாக போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு வசனம் பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த கதையில் பார்த்த மாதிரி ஏழை விதவி தன்னிடத்துல இருந்த 2 காசையும் கொடுத்தது போல் நாமளும் கொடுக்கணும். ஐஸ்வர்யவான்கள் தன்னிடத்துல இருந்த பாதியை தான் கொடுத்தாங்க. அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், நம்ம யார் மாதிரி இருக்கணும்? இந்த ஏழை விதவி கொடுத்தது போல் நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம முழு மனசோடு கொடுக்கணும். தேங்க்யூ.